காவேரி வந்து விஜய் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் விஜய் ஃபோன் வரவே வரல. நேரம் போயிட்டே இருக்குது. நைட் ஆகிடுது. அப்போ கூட விஜய் வரல. என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து வெண்ணிலாவை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாரு. அப்போ திடீர்னு வந்து எமர்ஜென்சி ஆகிடுது. வெண்ணிலாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. இல்லை சார், ஒரு அட்டெண்டர் கூட இருந்தே ஆகணும். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா நாங்கள் தானே சார் பதில் சொல்லணுன்றாங்க. அதனால் நீங்கள் இங்கே தான் சார் தங்கணுன்றாங்க. வேறு வழி இல்லாமல் விஜய் வந்து தங்கிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாரு. டவர் எடுக்காதெல்லாம் அவளால் ஃபோன் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காரு. இந்த சூழ்நிலை காவேரி வந்து அப்படியே வந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அப்புறம் ராகினி வந்து வேணும்னே என்ன பண்ணுறாங்க, விஜய் பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒன்று விரும்பலை அவர் வந்து காவேரி வந்து அவர் நினச்சி கூட பார்க்கல. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெண்ணிலா பக்கம் போயிட்டாரு. வெண்ணிலாவை தான் அவர் ஒய்ஃபாக வந்து நினைக்கிறாரு. அவளை தான் வந்து அவர் விரும்புகிறாரு. நீ என்னதான் தாலி கட்டிக்கின்னு பொண்டாட்டியாக இருந்தாலும் ஒன்று அவர் விரும்பலை. அவரோட ஒய்ஃபாகவும் அவரோட லவராகவும் நினைக்கிறது வெண்ணிலாவை மட்டும்தான். அதனால் ஒன்றெல்லாம் அவர் நினச்சி கூட பார்க்க மாட்டார். உன் பக்கம் திரும்ப கூட மாட்டார். இதுக்கப்புறம் நீ எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நம்மலாம் பேசிடுறாங்க. அதையெல்லாம் கேட்டு வந்து தாங்கவே முடியல காவேரியால். என்ன தான் வந்து ராகினி மேலே எனக்கு கோபம் இருந்தாலும் அவள் சொல்கிறது உண்மை தானே, அவள் சொல்கிறது பொய் இல்லையே. என்றைக்கு வந்து வெண்ணிலாவை நான் கூப்பிட்டு வந்து விட்டணும் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து விஜய் என்கிட்ட பேசவே பேசலை. ஃபோன் பண்ணியும் எங்கே போகிறாருன்னு சொல்லலை. அவர் என்னை டோட்டலாக வெறுத்துட்டாரு. அந்த விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவர் வாயாலேயே நீ வீட்டை விட்டு போகணுன்னு சொல்கிற காலத்து வரும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. அவர் வாயால் அவர் சொல்கிறதுக்குள்ளேயே நானே போகிறது தானே எனக்கு மரியாதை. அதனால் இதுக்கப்புறம் விஜய் கூட இருந்து அவரை கஷ்டப்படுத்தாமல் நம்ம போகிறது தான் நல்லது. அவர் விரும்பின வெண்ணிலா கூடவே ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க. காவேரி வந்து விஜய்க்கு வந்து ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டு விட்டுட்டு, நான் கிளம்புறேங்க, இதுக்கப்புறம் உங்களை நான் இடைஞ்சல் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தொல்லையாக இருக்க நான் விரும்பலை, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், நீங்களும் வெண்ணிலாவும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்களுங்க. நீங்கள் வந்து என்கிட்ட பேசாமல் இருக்கிறதும் என்னை பார்க்காம இருக்கிறதும் எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க, என்னால் தாங்கிக்க முடியல. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னால் இருக்க முடியலங்க. இந்த ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்கிட்ட வந்து சுத்தமாக வந்து என்னை திரும்பி கூட பார்க்காம இருக்கீங்க. இந்த வழியை என்னால் அனுபவிச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வழியிலேருந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கு நான் தூரமாக இருந்துட்டேன்னா நீங்கள் எனக்கு பேசாது இருந்தால் கூட எனக்கு பாதிக்காதில்ல. அதனால தான் நான் இங்கேருந்து போகிறேங்க. நீங்களும் வெண்ணிலாவும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சொல்லிவிட்டு இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காலைல வந்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஃபோனே எடுக்கல, ஃபோனே சுத்தமாக நெட்டு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ எப்படி இருக்காங்க வெண்ணிலா பரவாயில்ல சார், சரிங்க நீங்கள் பார்த்துக்குங்க, நான் போயிட்டு வீட்டில் வந்து போயிட்டு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து கார்லேருந்து கிளம்புறாரு. கிளம்பிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து காவேரின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. காவேரி வந்து ரூமில் இல்லை சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து எங்கே போனால் காவேரி, சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம், ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. பார்த்தா ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கு. அதை பார்க்குறாரு. பார்த்தா காவேரி பேசியிருக்காங்க. அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துறாரு. ஏன் காவேரி இந்த முடிவு எடுத்த, நான் தான் உங்ககிட்ட நல்லா பேசினேன்டி, அப்புறம் என்ன ஆச்சுடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்க்குறாரு. காவேரி ஏன் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறா, எதுக்காக இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்குது. அவரால் தாங்கிக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாவது வந்து முதல்ல காவிரியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு நம்ம குமரன்கிட்ட பேசுகிறாரு. குமரன்கிட்ட நடந்த விஷயம் சொல்கிறாரு. அவர் அதிர்ச்சி, என்ன சொல்கிறீங்க விஜய் அப்படின்னு. ஆமாம், காவேரிக்கு வச்சுட்டு எங்கே போனான்னு தெரியல, இந்த மாதிரி வாய்ஸ் நோட் போட்டு போயிருக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு, நான் வெளியில் வேறு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அப்படின்றாரு. சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, காவேரி எங்கேயும் போயிருக்க மாட்டா, இங்கே எங்கே தான் போயிருப்பா, முதல்ல நம்ம யமுனா வீட்டுக்கு போயிருக்கலாம், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து இங்கே போகிறாங்க. இங்கே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி அங்கே வரல. எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்தது, இங்கே வரமாட்டான்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நானும் அதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இருந்தாலும் பார்க்கலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நமக்கு வேறு வழியே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு காவேரி சந்தோஷமாகவோ துக்கமோ எப்படி இருந்தாலும் சரி அவங்க அப்பா கிட்ட தான் போவா, உங்களுக்கு சொல்கிறது புரியுது, கொடைக்கானல் தான் போயிருப்பா அப்படின்னு பயங்கரமாக அழறாரு. என்னால் தான் பிரச்சனை, காவேரி பாவம் மனசு கஷ்டப்பட்டு எப்படிலாம் அழுதாலும் தெரியலையே, சரி நான் வந்து அவங்ககிட்ட பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. சரி நடந்து போச்சு விஜய், கவலைப்படாதீங்க, நீங்கள் தான் இப்போ ஃபீல் பண்ணுறீங்களே, நம்ம கொடைக்கானல் போய் பார்க்கலாம். சரி இப்போ இந்த விஷயத்தை வீட்டுக்கு சொல்ல வேணாம், ஒரு அர்ஜென்ட் ஒர்க்காக வந்து விஜய் கூட போகிறேன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. கங்கா ப்ளீஸ் கங்கா, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க கங்கா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து கிளம்புறாங்க கொடைக்கானலுக்கு. ரெண்டு பேருமே காவேரியை தேடி இதோட முடியுது.